வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். தீபம் நான் பார்த்தசாரதி அவர்கள் எழுதிய துளசி மாடம் அத்தியாயம் 7. மறுபடியும் 2வது தடவையாக ரவி குரல் கொடுத்த போது, எல்லாம் தெரியறதுடா சித்தையரு, குளிக்காமல் கொள்ளாமல் உள்ளே வந்துடாதே, தோ வரேன் என்று சமையலறைக்குள் இருந்து பதில் வந்தது. உள்ளே அம்மா தயிர் பானையில் மத்தால் வெண்ணெய் கடைந்து கொண்டிருந்தாள். ஆயர்பாடியில் யசோதை தயிர் கடையும் போது சின்ன கண்ணன் வெண்ணெய்க்காக தன் பிஞ்சு கையை நீட்டு கொண்டிருப்பது போன்று வழக்கமான கேலண்டர் ஓவியம் ஒன்றில் இருக்கும் யசோதையின் தோற்றத்தைப் போலத்தான் அம்மாவின் தோற்றமும் அப்போது அழகாக இருந்தது. நான் போயிட்டு அப்புறம் வரட்டுமா அம்மா? ஸ்நானம் பண்ணிட்டு வந்தா தான் நீ பேசுவியா? இருடா வரேன். என்கிட்ட உனக்கு என்ன கோபம்? அதை என்ன கேள்விப்பானேன் நோக்கே தெரியாதோ? நான் என்ன பண்ணிட்டேன்? அப்படி என்ன பண்ணணும் இன்னும்? அம்மாவுடைய மனஸ்தாபத்தின் கணம் முழுவதும் அந்த இன்னும் என்ற கடைசி வார்த்தையில் இறுகி திரண்டிருப்பது ரவிக்கு புரிந்தது. அப்பா கூட ஓரளவு ஒத்து வந்திருப்பது போல் அவனுக்கு தெரிந்தது. ஆனால் அம்மா தான் கரைக்க முடியாத கருங்கல்லாக இருப்பாளோ என்று பயந்தான் அவன். மனத்தாங்களும் ஆதங்கமும் தெரியும் போது தான் இதயம் சுருங்கி விடுகிறாற் போல அவளுடைய பதில் வார்த்தைகள் மிகவும் சுருங்கியிருப்பதை ரவி கண்டான். 10 நிமிஷத்துக்கு மேல் அவன் சமையல் கட்டின் வெளியே காத்து நிற்க வேண்டியிருந்தது. அப்புறம் தான் ஒரு வழியாக அம்மா வெளியே வந்தாள். தள்ளி நின்று கையை நீட்டுடா ரவி. எங்கே வலது கையில் பிரம்பு அடி விழுமோ என்று கூட சந்தேகமாயிருந்தது ரவிக்கு. ஆனால் நடந்ததெனவோ முற்றிலும் வேறானதாயிருந்தது. அப்போது தான் கடைந்த பசு வெண்ணெயில் வெள்ளை சர்க்கரையை கலந்து உருட்டி, சாப்பிடுடா, உனக்குத்தான் ரொம்ப பிடிக்குமே என்று ரவியின் வலது கையை நீட்ட சொல்லி தூக்கி இடித்து விடாமல் கவனமாக தள்ளி நின்று கொண்டு போட்டாள் அவன் அம்மா. எந்த வயதிலும் எந்த சூழலிலும் எவர் முன்னிலையிலும் தான் பெற்ற பிள்ளையை சுலபமாக மறுபடி பச்சை குழந்தையாக மாற்றிவிட முடிகிற வித்தையை ஒரு தாயினால் தான் செய்ய முடியும். அறிவு, ஆணவம், புகழ், மேத்தா கருவம், மூப்பு முதலிய எல்லா போர்வைகளும் கழின்று விழ செய்து தன் மக்களை தன் முன் குழந்தையாக்கிவிடும் ஆற்றல் தாய்க்கு இருந்தது. எங்கோ கண் காணாத சீமையில் மிகவும் புகழ்பெற்ற புரொஃபஸராக இருக்கும் வயது வந்து தன் மகனை அரை நொடியில் ஆடை அணியாத பருவத்து வெள்ளி அறிஞானும் தாயத்தும் கட்டிய சிறு பாலகனாக மாற்றிவிட்டாள் காமாட்சி அம்மாள். தன் அம்மா கொடுத்த சுவையான பசு வெண்ணெயை விழுங்கிவிட்டு கையை நீட்டிடானதும், எங்கே புறம்படி கொடுத்துட போறியோன்னு பயந்துட்டேம்மா என்றான் ரவி. புறம்பால் இல்லடா, நீ பண்ணியிருக்கிற காரியத்துக்கு உன்னை உலக்கையாலேயே மொத்தனம் போல இருக்கு. கரிசனமான அளவில் பிரியமும் கோபம் கலந்த குரலில் இந்த கடிந்துரை இருந்தது. இதற்கு ரவி ஏதோ பதில் சொல்லத் தொடங்கி சொல்வதற்குள் வாசலில் பக்கத்து வீட்டு முத்தி மீனாட்சி பாட்டியின் குரல் கேட்டது. பாட்டி காமாட்சி அம்மளை பெயர் சொல்லி கூப்பிட்டு கொண்டே உள்ளே வந்துவிட்டாள். அம்மா உள்ளே சமையல் காரியமாக இருந்தாலும் பாட்டி தேடி வந்து விட்டதாலும் மாடிக்கு போகலாம் என்று திரும்பினான் ரவி. ஆனால் பாட்டி பிடித்து கொண்டாள். ரவி தானடா, கார்த்தால வந்தியா? சௌக்கியமாக இருக்கியா? ஆமாம் பாட்டி, சௌக்கியம்தான் சொல்லிவிட்டு ரவி நழுவ முயன்றான். பாட்டி விடவில்லை. கண் பார்வை மங்கி போச்சு, கிட்ட வாயேண்டா, நன்னா பார்த்துடுறேன் என்று வலது கை விரல்களால் நெற்றியிலிருந்து ஒரு சன்ஷேடு இறங்கின மாதிரி வைத்து பார்வைக்கு வசதி செய்து கொண்டு நெருங்கி வந்து ரவியை உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை முற்று பார்த்தாள். முன்னை விட சேப்பாக இருக்கியே, குளிர் தேசமோ இல்லையோ, உடம்பு தானே வெளுப்பு கொடுத்துட்டுருக்கு. என்னடி காமு, நான் சொல்கிறது சரிதானடி? தான் முன்னைவிட நேரம் வெளுத்திருக்கிறதை பற்றிய விவாதம் அம்மாவுக்கும் பாட்டிக்கும் இடையே நிகழட்டும் என்று மாடிக்கு திரும்பினான் ரவி. 16 பக்கங்கள் கொண்ட ஆங்கில தினசரியில் முதல் சில பக்கங்களை கடந்து தலையங்க பக்கத்தில் ஆசிரியருக்கு கடிதங்கள் பகுதியில் அப்பா லைத்திருந்தார். ரிட்டையர் ஆகிற வயதை நெருங்கும் தந்தைமார்களுக்கும் ஆங்கில தினசரிகளின் ஆசிரியர் கடித பகுதிகளுக்கும் ஏதோ அபூர்வமான தொடர்பு இருக்க வேண்டும் என்று ரவி அடிக்கடி நினைப்பதுண்டு. இந்திய நாட்டு ஆங்கில பத்திரிகைகளில் நாள் தவறாமல் சலிப்பின்றி இப்படி பகுதிகளுக்கு எழுதுகிறவர்களும் படிப்பவர்களும் பெரும்பாலும் ஒரே
வயதினராக இருப்பதை ரவி கவனித்திருக்கிறான். அப்பா ஆசிரியர் கடித பகுதியில் லயித்திருப்பதை பார்த்து மனதுக்குள் அவன் நகைத்து கொண்டான். தற்காலிகமாக படிப்பதிலிருந்து தலையை நிமிர்த்தி அப்பா அவனை கேட்டார். என்னடா அவகிட்ட பேசினியா? என்ன சொல்கிறா? பேச ஆரம்பித்தேன். அதுக்குள்ளே பக்கத்தாத்து பாட்டி வந்துட்டா. அம்மா என்கிட்ட பிரியமாகத்தான் பேசுகிறா. அதே சமயத்தில் உள்ளூர் ஏதோ கோபமும் சந்தேகமும் இருக்கிற மாதிரி படுறதப்பா. ஆண்கள் நின்று நிதானமாக யோசித்து பார்த்து சந்தேகப்படுறதா இல்லையான்னு தயங்குற ஒரு விஷயத்தை கூட முன்கூட்டியே மோப்பம் பிடிச்சது போல தெரிஞ்சுட்டு நிச்சயமாக சந்தேகப்படுற சுபாவம் பொம்மநாட்டிகளுக்கு உண்டு. இதிலே அம்மாவுக்கு சந்தேகம் வராதபடி நீங்களே எல்லா விவரத்தையும் நேரடியாக சொல்லியிருக்கலாம். சொல்லாமல் மூடி வைக்கிறதால தான் இதெல்லாம் சந்தேகத்துக்கும் மனஸ்தாபத்துக்கும் காரணமாயிடுதப்பா. ஒன்றும் சொல்லாமல் இருக்கிறப்பவே தானாக அனுமானம் பண்ணிட்டு இத்தனை கோபப்படுறவ சொல்லியிருந்தா எத்தனை கோபப்படுவாள்னு தெரியலையா உனக்கு? எனக்கே உன் லெட்டரை பார்த்ததும் அப்படியே மலைச்சி போச்சு. என்ன செய்கிறதுனே தோணலை. அப்புறம் வேணு மாமாவும் அவர் பொன் வசந்தியும் படிப்படியாக என்னை சமாதானப்படுத்தினான்னு வச்சுக்கோயேன். சண்டையனும் சமாதானமும் பேசுகிறப்பிலே எந்த தப்பும் இப்போ நடந்துடலப்பா. நானும் ஒளிவு மறைவாக உங்களுக்கு எதையும் எழுதலை. தப்பு அபிப்பிராயம் வரக்கூடாதுன்னு தான் முன்கூட்டியே எல்லாம் எழுதினேன். வேணு மாமாவும் வசந்தியும் பாரிஸுக்கு வந்திருப்ப கூட அவாக்கிட்டே நான் எதையும் மறைக்கலை. உங்ககிட்டேயும் அவளை இதை பற்றி பேச சொல்லி தான் நான் அனுப்பிச்சேன். நீ சொல்கிறதெல்லாம் நியாயம்னே வச்சுக்கலாம்டா. இந்த ஊர் எப்படிப்பட்ட ஊர்? இங்கே நமக்கு எப்படி விரோதிகளெல்லாம் இருக்காங்கிறது நான் சொல்லி தான் தெரியணுமா உனக்கு? விட்டமின் ஏ, விட்டமின் பிங்கிற மாதிரி விட்டமின் பி, அதாவது விட்டமின் வம்புங்கிறது இந்த அகஸ்திய நதிக்கரை கிராமங்களுக்கு ஒரு முக்கியமான தேவை. எந்த விட்டமின் டிஃபிஷியன்சியும் தாங்கிக்க இவாளால் முடியும். விட்டமின் பி டிஃபிஷியன்சி ஒரு நாளும் கூட இவாளால் தாங்கிக்க முடியாது. புராதன காலத்தில் அதிதிகளையும் வழிபோக்கர்களையும் பந்து மித்திரர்களையும் வரவேற்கவும் உபசரிக்கவும் தான் கிராமத்து வீடுகளிலே திண்ணைகள் ஏற்பட்டது. ஆனால் இப்போது வம்பு பேசுகிறதுக்கும் புறம் பேசுகிறதுக்கும் கோல் முற்றுறதுக்கும் தான் அது பிரயோசனப்படுறது. இந்த ஊரிலே 3 தெருவிலுமா 300 திண்ணைகளுக்கு மேலே இருக்குடா. மறந்துடாதே. அந்த திண்ணைகளும் ஆற்றங்கரை படித்துறைகளும் இன்னும் பல நாள் உன்னை பற்றியும் உன்னோடு வந்திருக்கிறவளை பற்றியும் தான் பேசிட்டு இருக்கும். என் வாழ்க்கை எனக்கு சொந்தமானது அப்பா. அதை இந்த ஊரின் 300 திண்ணைகளிலும் 3 தெருக்களிலும் யாரும் தீர்மானித்து விட முடியாது. சரி, நீ குளிச்சுட்டு வா. வயிற்றிலே வெறும் காஃபியோடு எவ்வளோ நாழி பசி தாங்கும்? இதெல்லாம் இப்போ பேசி முடிவு காண்ற விஷயம் இல்லை. அவளையும் குளிக்க சொல்லு. சாப்பாடு பழக்கம் எப்படி? நம்ம சாப்பாடு ஒத்துக்குமோ இல்லையோ தாராளமாக இங்கே என்ன கிடைக்குமோ அதை கமலி சாப்பிட்டு பாப்பா. நமக்கும் அவளுக்கும் அதுதான் பெரிய வித்தியாசம் அப்பா. எங்கே எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்க அவளாலே முடியும். எங்கேயும் இப்படித்தான் இருப்பேன், இப்படி தான் இருக்க முடியும், இதுதான் பிடிக்கும்னு முரண்டு பண்ணுறதெல்லாம் நம்ம ஜனங்க கிட்ட தான் அதிகம். ஒரே அடியாக அப்படி சொல்லிட முடியாது. சிலதிலே முரண்டும் வேண்டியதாக தான் இருக்குது. தேவையானதிலே முரண்டு இருக்கிறதிலே தேவையில்லாததாலே எல்லாம் நம்மக்கிட்டே முரண்டு இருக்குது. தேவையானதிலே முரண்டு இருக்கிறதில்ல, தேவையில்லாததிலே எல்லாம் நம்மக்கிட்ட முரண்டு இருக்குது. அப்பாவுக்கு பதில் சொல்லிக்கொண்டே பெட்டிகளை எடுத்து பிரித்தான் ரவி. நல்ல ரிஸ்ட் வாட்ச் வேணும்னா பாரு. குமார் 2 பேருக்குமே தனித்தனியாக எனக்கு லெட்டர் போட்டிருந்தான். அவள் லெட்டர் போட்டு 7-8 மாதமாச்சு. எனக்கு மறந்தே போச்சு. கமலி தான் ஞாபகப்படுத்தினான். அவள் சொல்லலைன்னா மறந்தே போயிருக்கோம் என்று சொல்லிக்கொண்டே 2 அழகான சிறிய அட்டை பெட்டிகளை எடுத்து நீட்டினான் ரவி. சர்மா அதை வாங்கி பார்த்துவிட்டு நன்னாத்தான் இருக்குது, அவளை விட்டே குழந்தைகள்கிட்ட கொடுக்க சொல்கிறேன் என்றார். சிறிது நேரம் ஊர் விவகாரங்கள் பேசி கொண்டிருந்து விட்டு சர்மா மாடியிலிருந்து படி இறங்கி கீழே போனார். அவர் படி இறங்கும்போது ஒரு சிறிய பிரம்பு கூடை நிறைய குண்டு மல்லிகை பூவுடன் வசந்தி பின்தொடர எதிரே வந்து கொண்டிருந்தாள் கமலி. ஒரு சிறு குழந்தையின் உற்சாகத்தோடு அவள் அந்த பூக்களை குய்து நிரப்பி கொண்டு வருவது தெரிந்தது. சர்மா சிரித்தபடி அவர்களை கடந்து மேலே நடந்து சென்றார். கமலியை மாடியில் கொண்டு போய் விட்டுவிட்டு தான் வீட்டிற்கு போய்விட்டு
அரை மணி நேரத்தில் மீண்டும் வருவதாக கூறி சென்றாள் வசந்தி. வீட்டுக்கு புறப்படும் முன் ஞாபகமாக சமையலறை வாசலில் நின்று காமாட்சி மாமியை கூப்பிட்டு சிரித்து கொண்டே, மாமி பாயாசம் வையுங்கோ, பிள்ளை ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஊர் வந்திருக்கிறதை கொண்டாட வேண்டாமோ என்று சொல்லிவிட்டு வெளிப்படையாக சொல்ல தயங்கிய கொண்டாட்ட காரணத்தை மனத்தின் உள்ளே நினைத்துவளாக சென்றாள் வசந்தி. திரும்பி வந்து மல்லிகை பூவை தொடுப்பது எப்படி என்று கமலிக்கு கற்றுக் கொடுப்பதாக ஒப்பு கொண்டிருந்தாள் அவள்.